பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 20வது அதிகாரம் 7வது வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காய் நமக்கு நன்றி செலுத்துவோம். பாருங்கள், இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்க சிலர் ரதங்களை குறித்து சிலர் குதிரைகளை குறித்து. கர்த்தர் குறித்து குதிரையுடைய வீரத்திலே பலப்படார். அதனுடைய வசனம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படுத்தப்படும். எவ்வளவு ஆயத்தங்களை மேற்கொண்டாலும் எத்தனை காரியங்களை நாம் செய்தாலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் மாத்திரமே. ஆகையால் தான் சொல்லப்பட ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படுத்தப்படும். ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று பரத்திலிருந்து வருகிறது. அல்லாமல் நம்முடைய பலமோ இல்லை என்றால் நம்முடைய படிப்போ பதவிகளோ பட்டங்களோ ஒன்றும் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு நேராய் நடத்தாது. நாம் மேன்மை பாராட்ட ஒன்று உண்டானால் கர்த்தருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. சிலுவை அல்லாமல் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய காரியங்களே ஓரோ நாட்களும் அவர் நம்மை நடத்துகிற விதங்கள், அவர் நம்மேல் வைத்த கிருபை மாத்திரமே. நாம் அதற்கு ஒன்றும் தகுதியற்ற பாத்திரங்களாய் இருந்த நம்மை தகுதிப்படுத்தினார். பாருங்கள், அதற்கு கீழுள்ள வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. நம்முடைய ராஜாதி ராஜாவாய் கர்த்தர் இருக்கும் போது தாவீதுடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள் வந்த போது அவன் ரதங்களையோ குதிரைகளையோ அவன் நம்பவில்லை. காரணம், அவர் குதிரையுடைய பலத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவள் ஆத்துமாக்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அதன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. நாம் ஜெயாளியாய் மாற வேண்டுமானால், நாம் ஜெயாளியாய் மாறுவதற்காய் அவை 2024 வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட்டிருப்போம் என்றால் அது அவருடைய சுத்த கிருபை என்று மாத்திரம் சொல்ல முடியும். இந்த கிருபையின் காலத்தில் வைக்கப்படும் அந்த கிருபை நாட்கள் எடுபட்டு போகும் முன்பு இந்த கிருபைக்குள்ளாய் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தரை அறியவில்லை என்று யாராவது இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், கடைசி நாட்கள் காலங்கள் பொல்லாதவைகளானபடியால் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் இனி செல்லாது. நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனத்திற்குள்ளாய் கர்த்தருடைய கிருபையின் காலத்திற்குள்ளாய் வந்து கர்த்தரையே தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னது போல அவர்களுக்காய் வாழ்வோம், அவரையே தியானிப்போம், அவரையே சேவிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஜெயத்தோடு நடத்துவாராக. ஜெயத்தோடு நடத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.